விஜய் பத்தி பேசணும் போனோம். விஜய்னா விஜயகாந்த் பத்தி பேசணும் போனோம். நல்லா இருக்காது. விஜயகாந்த் வந்து மற்ற இயக்குநர்களை எல்லாம் பேர் சொல்லிக் கொடுப்பார். என்ன மட்டும் டைரக்டர் சார் கூப்பிட்டார். அதாவது அது வந்து அந்த மரியாதை, நன்றி. அதாவது நன்றி நன்றி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விஜயகாந்த். அதான் ஒரு வார்த்தை. மீண்டும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா விஜயகாந்த். சட்டம் வகையில எப்படி என்கிட்ட நடந்துகிட்டாரோ அதே மாதிரிதான் அவங்க சொன்ன மாதிரி 18வது படம் பெரியண்ணா அதுல பல வருஷம் கழிச்சு எவ்வளவு பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு பெரிய பெரிய படங்கள்லாம் பெரிய பெரிய இயக்குநர்கள்ட்ட எல்லாம் நடிச்சுட்டு திரும்ப நான் பண்றேன் அந்த படம் பெரியண்ணா. அதே மாதிரி மரியாதை, சிம்பிளிசிட்டி. நன்றி அப்படின்றது வந்து சாதாரணமான நன்றி இல்லை சார். நான் வந்து பல மேடைகள்ல சொன்ன ஒரு விஷயம் திருப்பி சொல்லணும். எங்க என்ன என் வாழ்நாள் கூட சொல்லிக்கிட்டு இருப்பேன். என்னுடைய மகன் உங்களுக்கு எல்லாம் தெரியும், விஜய் அவருடைய முதல் படம் ஒரு 69-70 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட செலவு பண்ணி நாளை தீர்ப்பு படம் எடுத்தேன். சரியா போகலை, உங்க எல்லாருக்கும் தெரியும். எப்படி ஆனா அவர் நடிகராக வந்துட்டாரு. அவரை நீங்க எப்படியோ ப்ரமோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணப்போ சரி ஒரு பெரிய நடிகரோட நடிக்க வைப்பாங்க அப்படின்னு பிளான் பண்ண. ஆனா இந்த பெரிய நடிகரும் ஒத்துக்கல. சரி ஒரு மாதிரி அதுல வேற அவ்வளவு போட்ட படங்கள்லாம் போயிடுச்சு. நான் ஒரு டல்லா அப்படியே இருக்கிறேன். என் மனைவி சொன்னாங்க, ஏன் நீங்க விஜயகாந்த் கேட்கல அப்படின்னு. இல்லை அவர் கேட்டா பண்ணிடுவாரு, ஆனால் எனக்கு இன்னும் டெலிகேட்டா இருக்குது, இத்தனை படம் பண்ணிவிட்டு எப்படி போய் கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். இல்லை ஒரு ஃபோன் பண்ணுங்க அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு நான் ஃபோன் பண்றேன். எப்பவுமே நான் பேசுறேன்னா உடனே அவர் எல்லா டைரக்டர்ஸையும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார். எல்லாத்துட்டையும் பெரிய பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர்லாம் கிடையாது. நான் ஃபோன் பண்ணி விஜய் வீட்டில் இருக்கேம்மா. ஆமாம் சார், நெக்ஸ்ட் ஷூட்டிங் இல்லை சார், மத்தியானம் சார் 2 மணிக்கு. நான் ஒரு 5 நிமிஷத்தில் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் விஷயம்? இல்லை ஒரு சின்ன உதவி, அதுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொல்றேன். வர்றேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு நான் வெளியே வர்றேன், என் பெட்ரூம்ல உட்கார்ந்துருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு. நீ எதுக்கு சார் வரணும்? நீ பேசும்போது ஒரு உதவியை கேட்ட மாதிரி எனக்கு காதல் விழுந்துச்சு. உதவி கேட்டு நீங்க வீட்டுக்கு வரக்கூடாது சார். இதுதான் மனிதன்றது, ஹியூமனிட்டி.
என்ன சார் பண்ணணும், என்ன வேணும் கேட்டேன். அப்படியே விஷயத்தை தெரியுங்களா விஜய், அந்த போன படம் அப்படி எடுத்தேன், இப்படி ஆயிடுச்சு. படத்தை பற்றியும் எனக்கு பெருசா இல்லை. விஜய் அவனை எப்படியா கொண்டாடணும், அவரை நான் எப்படியாவது கொண்டாடணும், அதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. நான் ஒரு சின்னதாக ஒரு லைனில் வச்சேன். அது உங்களோட விஜய் நடித்தான், உங்களுக்கு தம்பி, அதுவும் விஜயகாந்தோடைய தம்பி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடித்தாருன்னா, ஏன்னா அப்போ விஜயகாந்த் தொட்டிலாம் உள்ளுக்குள்ள போயிருக்காங்க அந்த காலகட்டங்கள். இப்ப நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நீங்க நடிச்சு எப்ப 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 எப்போ எப்போ பிளான் பண்றீங்க, நான் சொல்லி முடிக்கல, எப்போ பிளான் பண்றீங்க சார், அது உங்களை பொறுத்தது. உங்களுக்கு என்னைக்காவது 4 டேட் சொல்லியிருக்கலாம், 18 படத்திலையும் அவர் எனக்கு டேட் சொல்ல மாட்டார், நான் தான் டேட் சொல்லுவேன். அடுத்தது அவருக்கு படம் பண்ணணும்னா முதல்ல ராவுத்தரை பாருங்கன்னு சொல்லுவார், ராவுத்தர்கிட்ட கதை சொல்லுவேன்னு சொல்லுவார், எல்லாருமே தெரியும். ராவுத்தருக்கு பிடிச்சாதான் அவருக்கு அனுப்புவார். நான் எந்த படமும் ராவுத்தர்கிட்ட பண்ணது கிடையாது, அவரை அனுப்ப மாட்டார். எப்ப சார் பண்ண போறீங்க, டேட் சொல்லுங்க. அதே மாதிரி அன்னைக்கு கேட்டார், நீங்க எப்போ பிளான் பண்றீங்க? இல்லை இப்போதான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், எழுதிக்கிட்டு இருக்கேன், இது பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த மாசம் இல்லைன்னா அடுத்த மாசம், அடுத்த மாசமா அதுக்கு அடுத்த மாசமா, அவர் கேள்வி. இல்லை அடுத்த மாசம் எப்போ இருந்து ராவுத்தட்ட கேட்கணும், அங்கே கேட்கணும், இங்கே கேட்கணும், டைரியை பார்க்கணும், அதெல்லாம் இல்லை. எப்போ பிளான் பண்றீங்க, என்ன டேட்? செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 15 நாள் அப்படின்னு சொன்னேன். வச்சுக்கங்க சார், வச்சுக்கங்க சார், என்ன உங்களுக்கு நீங்க ராவுத்தரை கேட்கணும், அது வந்து இல்லை சார் நீங்க வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எனக்கு அதாவது ஒரு மனிதனிட்ட மனிதம் இருக்கும், இந்த அளவுக்கு இருக்குமா? அடுத்த நாளே 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன். காலையில அவர் ஷூட்டிங் கிளப்புறதுக்கு முன்னாடி ஒரு கவர்ல போட்டுக்கிட்டு விஜய் என்ன சார் இது, இல்லை ஒரு அட்வான்ஸ், இந்த படம் நான் பணம் வாங்க மாட்டேன் சார், தயவு பண்ணி நான் உங்களுக்கு உதவியும் கேட்டீங்க, நான் படம் பண்றேன், அவ்வளவுதான், நீங்க எதுவுமே பேசக்கூடாது, நீங்க போங்க, அந்த டேட்டுக்கு நான் வருவேன். பொள்ளாச்சியில் ஷூட்டிங், அப்பெல்லாம் பொள்ளாச்சி வந்து இன்னொரு ஸ்டுடியோ மாதிரி இருந்த காலகட்டங்கள். 15 நாள்ன்றது இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, 17 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார். ஆனால் அந்த படத்தில் இன்னொரு பெரிய, நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ஜென்ரேஷன்லாம், செந்தூர பாண்டி. அதில் விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவா உருவாயிட்டார். நான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எனக்கு வந்து இந்த தப்பு உடனே கோபம் வரும். ரோட்டில் போய் நானே வந்து ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தீர்த்து வைப்பேன், இல்லைன்னா அடி வாங்கிட்டு வரேன், ஏதோ ஒன்று நடக்கும். அது அரசியலில் தப்பு நடந்தாலும் கோபம் வரும், சமுதாயத்தில் தப்பு நடந்தாலும் கோபம் வரும். இந்த கோபத்தையெல்லாம் எப்படி கொட்டுறது? சிறியர் மூலமாக தான் நான் கொட்டினேன். ஆனால் அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ வேணும், அது விஜயகாந்த் கிடைச்சார். அவங்கதான் சொன்னாங்கல்ல, நான் 18 படம் பண்ணேன்னு. நான் 2 ஹீரோட்டையும் போகல, கால்ஷீட்டா கேட்கறது இல்லை.
கதையை ரெடி பண்ணுவேன். என் கோபத்தையெல்லாம் அவர் மூலமாக தான் கொட்டினேன் படங்கள். இப்படி அந்த செந்தூர பாண்டி படம் முடிஞ்சு டப்பு டப்பு டப்புன்னு வியாபாரம் ஆச்சு. எனக்கு ஒரு பெரிய லாபம் வந்துச்சு. அப்பவும் நான் போய் கேட்கிறேன், விஜய் எனக்கு ப்ராஃபிட் இருக்கு, நீங்கள் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு. இல்லை சார், நான் வாங்க மாட்டேன், பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா வாங்க மாட்டேன் அப்படின்ட்டார். எனக்கு ஒருத்தலாக இருந்துச்சு, என்னடா அவரை வச்சு ஒரு படம் பண்ணி நம்ம பணம் சம்பாதிச்சிருக்கிறோம், வாங்க மாட்டேன்னு சொல்றாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்கு பக்கத்து லேண்டு லேண்டு இது ரொம்ப கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அவர் இல்லை, அவர்கிட்ட இருக்கிறவங்களாம் சார் எங்க கொடுத்தா நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு. நான் ஏப்பா விஜய் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடாதுப்பா, நீங்கள் வீடு கட்டலாம் நினைச்சிட்டு இருக்கேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணேன், அவர் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா, நேரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். அப்போல்லாம் விற்கிறவங்க மட்டும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் போதும், வாங்குறவங்க போக வேண்டிய தேவையில்லை. அவர் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டேன். நேரம் வீட்டுக்கு வந்தாரு பாருங்க, ஷோபாட்ட என்னுடைய மனைவிட்ட, என்னம்மா என்னை கேவலப்படுத்திட்டாரு அவரு சாரு, நான் உதவின்னு கேட்டால் நான் உதவி பண்ணுறேன், அதுக்கு போய் நான் பணம் வாங்கக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். நானும் சொன்னேன், பணம் கொடுக்கல, நான் பணமாக கொடுக்கல, எனக்கு பணம் கொடுத்தா தானே. இப்படி ஒரு அது நட்புதான் கிடையாது, எனக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்க முடியாது, அதையும் தொடர்ந்த ஒரு உறவை எங்களுக்கு. அவர் எந்த வரைக்கும் அவர் மனசுல எனக்கு ஒரு தனி இடம் இருந்துச்சு, ஒரு தனி இடம். அப்படியாப்பட்டவர். நான் ஷூட்டிங்ல எப்படி இருப்போம் சொன்னாங்கல்ல யாரோ, செல்வமணி சார் பேசும்போது, அவர் டைரக்டர் நடிகர் சார், டைரக்டர் நடிகர், அதே நேரத்தில் ப்ரொடியூசர் லாபம், அவர் ப்ரொடியூசர் தான் லாபம் வரணும், ரெண்டு பேரும் மைண்ட்ல வச்சுக்கிறார். அவர் படங்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தேவையில்லை, அவர் தான் கரெக்டா வருவாரு, அவரே கமெண்ட் பண்ணுவாரு, அவரே மற்றவங்களை வேலை வாங்குவாரு. ஒரு நாள் ஏதோ ஒரு படம் என்னுடைய ஷூட்டிங் ஃபைட் சீன்ல நான் சிச்சுவேஷன் சொல்லிட்டு, அது நைட் எஃபெக்ட்ல நான் இருக்க மாட்டேன், எப்போவுமே நைட் ஷூட்டிங்ல ஃபைட்லயே இருக்க மாட்டேன். ஃபைட் மாஸ்டர்கிட்ட சிச்சுவேஷன் சொல்லிட்டு, விஜய் நீ பார்த்துக்குமா அப்படின்னா, ஃபைட்ல அவருக்கு தான் தெரியுமே, அவர் பார்த்துக்குருவாரு. அவர் நான் ரெண்டு நாள் தான், 2 கால் ஷீட், நீங்கள் ஃபைட்டை பிடிக்கணும், 2வது நாள் சாயந்தரம் 6 மணிக்கு வருவேன், அந்த எண்டு சீனை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி, அந்த 2வது சீனை எல்லாத்தையும் எடுத்துட்டு, அந்த ஃபைட்டு முடியும் போது காலையில் 6 மணிக்கு ஃபைட்டு முடிக்கிறாங்க. ஏன்னா 2 நாள்ல முடிக்கணும்னு சொல்லிட்டு, 2வது நாள் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது, சாருக்கு தெரியாம நைட் ஃபுல்லா போகலாம் அப்படின்றாங்க. ஆனா எனக்கு போன் வந்துகிட்டு இருக்கு, நைட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே சரி, 6 மணிக்கு போயிட்டார்ல, திருப்பி 9 மணிக்கு போய் தூண்டுறதும் கிடையாது, போறாரு, குளிக்கிறாரு, திருப்பி வந்துட்டார் ஷூட்டிங். அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின், பக்தி, மரியாதை எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு மனிதன். அதாவது எல்லாரும் நம்ம பிறக்கிறோம், படிக்கிறோம், வேலைக்கு போறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை குட்டி, ஒரு நாளைக்கு போயிடுறோம், அவ்வளவுதான். அது யாரு இப்படி ஒருத்தர் இருந்தான்னு கூட தெரியாது.
ஆனால் விஜயகாந்த் மறைந்த பிறகு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அந்த அடையாளத்தை விட்டுட்டு போறவன் தான் மனிதன். ஒரு அடையாளத்தை விட்டு போகணும். நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு அடையாளத்தை விட்டு போகணும். அந்த அடையாளத்தோடு இன்று அவர் குடும்பம் இருக்கிறது. என்னுடைய சின்னமணி சார், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் திரும்ப உங்களை படம் பண்ண வைக்கும் சார். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு திரும்ப உங்களை தேடி ப்ரொடியூசர் சார். நன்றி சார், வணக்கம். நான் சீக்கிரம் போறேன், மன்னிச்சுக்க. எல்லாரும் மேடையில் இருக்கவங்களாம் என்னை மன்னிச்சுக்க.